இருக்கக்கூடிய ஆசிரியர் பெருமக்கள் அனைவரையும் நாங்கள் உண்மையிலே பாராட்டுகிறோம். மாணவ செல்வங்களுடைய உயர்வுக்காக தங்களை முழுமையாக அர்ப்பணிப்பு உணர்வோடு தலைமை ஆசிரியர் அவர்களும் ஆசிரியர் பெருமக்களும் பணியாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த பள்ளியிலே இன்று எதிர்பாராத விதமாக ஒரு விரும்பத்தகாத தேவையற்ற ஒரு நிகழ்வு நிகழ்ந்துவிட்டது. ஆன்மீகத்தைச் சேர்ந்தவர்கள், மதத்தைச் சேர்ந்தவர்கள் மதத்தை பரப்ப வேண்டும் என்று துடியாக துடித்துக் கொண்டிருக்கக்கூடியவர்கள் பள்ளிகளிலே வேறொரு போர்வையிலே நாங்கள் 12ஆம் வகுப்பு 11ஆம் வகுப்பு 10ஆம் வகுப்பு மாணவர்களை தேர்விலே அதிக தேர்ச்சி பெறுவதற்காக மோட்டிவேட் பண்ணுகிறோம், உற்சாகப்படுத்துகிறோம், அந்த பணி செய்வதற்கு எங்களுக்கு அனுமதி கொடுங்கள் என்று கெஞ்சி கூத்தாடி அந்த பள்ளியிலே அந்த அனுமதி பெற்று அவர்கள் மத கருத்துக்களை, ஆன்மீக கருத்துக்களை எல்லாம் போதிக்கக்கூடிய தவறான மோசமான வேலையிலே ஈடுபடுகிறார்கள். இதை தமிழக அரசும் அதனுடைய போலீசும் காவல்துறையும் இதை கண்காணித்து அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஏன்னா ஆசிரியர்களே தலைமை ஆசிரியர்களை ஏமாற்றி இதுபோன்று அவர்கள் உள்ளே நுழைகிறார்கள். ஆனால் அசோக் பில்லரில் இருக்கக்கூடிய அரசு மேல்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர் அவர்கள் உண்மையிலே எந்த தவறும் செய்யவில்லை. அவர்கள் அப்பாவி நல்ல மாணவர் செல்வங்களுடைய எதிர்காலத்தை முன்னிட்டு தான் அத்தனை பேரும் தேர்வில் தேர்ச்சி பெற வேண்டும், அதற்கு என்னென்ன வழிகள் இருக்கிறதோ, மோட்டிவேஷன் இருக்கோ அதற்கு அனுமதிப்பது தவறு இல்லை என்ற எண்ணத்திலே அவர்கள் அனுமதித்தார்கள். ஆனால் அவர்கள் வந்த பிறகு பேசிய பேச்சுதான் வேறு விதமாக இருக்கிறது. ஆகவே அவர்கள் நோக்கம் நல்ல நோக்கம்தான். வேண்டுமென்றே அவர்களை இங்கே பள்ளியில் அவர்கள் அனுமதிக்கவில்லை. அதேபோல அந்த பள்ளியில் இருக்கக்கூடிய எஸ்எம்சி ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் கமிட்டி மெம்பர்களுடைய ரெக்கமெண்டேஷன் எல்லாம் அதை பண்ணிருக்காங்க. ஆக ஆனா ஒட்டுமொத்தத்தில் அதை பாதியிலே தடுத்து நிறுத்தி இருக்க வேண்டும், தலைமை ஆசிரியர் தடுத்து நிறுத்திருக்க வேண்டும், அதை செய்யல. ஆகவே அவர்கள் அது ஆசிரியர்களுக்கே இருக்கக்கூடிய ஒரு நிதான போக்கு. அது ஒருவர் பேசுகின்ற பொழுது இடையிலே நிறுத்துவது என்பது. ஆகவே அவர்கள் தெரிந்து இந்த தவறை செய்யவில்லை. ஆகவே முதல்ல நம்முடைய மாண்புமிகு கல்வி அமைச்சர் அவர்கள் உடனடியாக இந்த பள்ளியிலே வந்து தலையிட்டு இதுபோன்ற நிகழ்வுகள் இனி தமிழ்நாட்டில் எந்த மூலை முடுக்கிலும் எந்த பள்ளியிலும் நடக்கக்கூடாது என்று அவர்கள் உறுதியளித்திருக்கிறார்கள். இந்த அரசு அதை கவனித்துக் கொள்ளும் என்று சொல்லியிருக்கிறார்கள். உண்மையிலே மாண்புமிகு கல்வி அமைச்சர் அவர்கள் இவ்வாறு கூறியதை நாங்கள் மனப்பூர்வமாக நாங்கள் வரவேற்கிறோம். ஆசிரியர் சமுதாயம் அதை வரவேற்கிறது. அதே நேரத்தில் இந்த பள்ளி தலைமை ஆசிரியர் மீது கடுமையான நடவடிக்கைகள் ஏதும் எடுக்க வேண்டாம். அவர்கள் விரும்பி அதை செய்யவில்லை, ஒரு தற்செயலாக ஒரு ஆக்சிடென்ட் போல நிகழ்ந்து விட்டது. ஆகவே அந்த ஆசிரியரை சஸ்பெண்ட் பண்ணுவதோ அது போன்ற தீவிர நடவடிக்கைகள் எடுக்க வேண்டாம். அப்படி ஏதேனும் இடமாறுதல் பண்ணுவதாக இருந்தால் கூட அருள் கூர்ந்து அவர்களை சென்னை மாவட்டத்திலேயே நீங்கள் பண்ணினால் நன்றாக இருக்கும். அவர்கள் அதுக்கு இவ்வாறு நடந்ததற்கு வருத்தத்தையும் தெரிவித்திருக்கிறார்கள். ஆகவே அவர்கள் மன்னிப்பும் கேட்டிருக்கிறார்கள், தவறுதலாக நடந்துவிட்டது என்று. ஆகவே இதையெல்லாம் மாண்புமிகு கல்வி அமைச்சர் அவர்கள் மனதில் கொண்டு இந்த பள்ளியினுடைய முன்னேற்றத்திற்கு அயராது பாடுபட்ட அந்த தலைமை ஆசிரியருக்கு ஒரு நல்ல தண்டனை, நல்ல தண்டனை, கடுமையான தண்டனை எதுவும் இல்லாமல் ஓரளவுக்கு அது அவர்களையும் காப்பாற்ற வேண்டும் என்ற நேரத்திலே நாங்கள் எங்களுடைய ஆசிரியர் சமுதாயத்தின் சார்பாக ஜாக்டோஜியோ சார்பாக வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம். திருவள்ளூரா கோவில் பதாகைக்கு மாத்திருக்காங்க. ஓ, நீங்க பக்கத்துல போட சொல்றீங்க, லாங்ல தான் போட்டுருக்காங்க, வேற டிஸ்ட்ரிக்ட். அது மிகப்பெரிய தண்டனையாகத்தான் நாங்கள் கருதுகிறோம். நடவடிக்கை எடுங்கள் வேண்டாம் என்று சொல்லவில்லை. ஆனால் திருவள்ளூர் மாவட்டத்திலே அவர்கள் மாற்றி இருப்பது அதை மாண்புமிகு கல்வி அமைச்சர் அவர்கள் அதேபோல
முதலமைச்சர் இப்பொழுது வெளியிலே இருக்கிறார்கள், வெளிநாட்டில் இருக்கிறார்கள். ஆகவே அவர்களோடாவது கல்வி அமைச்சர் அவர்கள் தொடர்பு கொண்டு தவறு ஏதும் செய்யாமல் மாணவர்களுடைய நலனுக்காக பாடுபட்ட அந்த ஒரே காரணத்திற்காக இந்த பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் அவர்களை இடமாற்றம் செய்யுங்கள், அதை நாங்கள் தடுத்து நிறுத்தவில்லை. ஆனால் சென்னை மாவட்டத்திலே ஏதேனும் ஒரு இடத்திற்கு இடமாற்றம் செய்யுங்கள், திருவள்ளூர் மாவட்டத்திற்கு அருள் கூர்ந்து வேண்டாம் என்பதுதான் எங்களுடைய பணிவான வேண்டுகோள் மாண்புமிகு கல்வி அமைச்சர் அவர்களுக்கு. அதை அவர்கள் மீண்டும் பரிசீலனை செய்வார்கள் என்று உறுதியாக நம்புகிறோம். மாயவன் முன்னாள் சட்டமன்ற மேலவை உறுப்பினர், ஜாக்டோஜியோ மாநில ஒருங்கிணைப்பாளர், தமிழ்நாடு உயர்நிலை மேல்நிலைப்பள்ளி பட்டதாரி ஆசிரியர் கழகத்தினுடைய நிறுவன தலைவர். நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செஞ்சது எஸ்எம்சி தான் ஏற்பாடு செஞ்சிருக்காங்க. எஸ்எம்சி ஏற்பாடு செஞ்சதுக்கு பள்ளி தலைமை ஆசிரியர் என்ன பண்ண முடியும்? அவங்க மேல நடவடிக்கை? ஆமா, அதுதான் ஏதனா அது முதல்ல அந்த இன்னொரு பேட்டியில் கூட நான் சொன்னேன், அந்த நிகழ்ச்சியை நடத்தியவர்கள் மீதும் கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கணும். பர்மிஷன் வேறொரு பேர்ல பர்மிஷன் வாங்கிட்டு இங்க ஆன்மீக கருத்துக்களையும் மத போதனையும் செய்யக்கூடிய அந்த வஞ்சக செயல்களை தடுத்து நிறுத்த வேண்டும். ஆகவே இந்த பள்ளியில அந்த போதனையை செய்தவர்கள் யார் என்று பார்த்து அவர்கள் மீதும் கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கணும். பாவம், இந்த அப்பாவி தலைமை ஆசிரியர் மீது மட்டும் நீங்க இடமாற்றம் செய்து நடவடிக்கை எடுப்பது அது மட்டும் போதாது. அந்த போதனை செய்த அந்த அமைப்பின் மீதும் நீங்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். அதே போன்று எஸ்எம்சி மெம்பர், இந்த பள்ளியினுடைய மேனேஜ்மெண்ட் கமிட்டி உறுப்பினர், அவர்களுடைய ரெக்கமெண்டேஷன்ல தான் இந்த நிகழ்வுக்கு பர்மிஷன் கொடுத்திருக்கிறாங்க. அவரு யாரு, எப்படி அந்த எஸ்எம்சி மெம்பர்னுடைய அவருடைய பூர்வீகம், அவருடைய ஈடுபாடு, செயல்பாடு, எதில் அவரு இதற்கும் அவருக்கும் என்ன தொடர்பு, இவைகளை எல்லாம் கண்டறிய வேண்டும் என்பதையும் நான் இந்த நேரத்திலே வலியுறுத்த கடமைப்பட்டிருக்கிறேன். அவர் தன்னுடைய சமூக வலைதளத்துல ஸ்பிரிச்சுவல் குருன்னு போட்டிருக்காங்க, ஆன்மீக தலைவர் போட்டிருக்காரு. அவரை முன்கூட்டி கூப்பிடும் போது இது முன்கூட்டி அது தெரியலையா? ரெண்டாவது அவர் பேசி பின்பாக தலைமை ஆசிரியர் அவருக்கு நன்றின்ற ஒரு வார்த்தை சொன்னா பத்தாது அப்படின்னு அவர் புகழ்ந்து சொல்லியிருக்காங்க. இது நீங்க எப்படி பாக்குறீங்க? ஏன்னா வெறும் ஆசிரியர்ன்றதுனால அவரை ஆதரிப்பது மட்டும் இல்லாம இல்ல நாங்க ஆசிரியர் என்றதால ஆதரிக்கல. இல்லங்க சார், நான் சொல்லிடுறேன். கல்வியாளர்னு அழைத்து அவர் ஆன்மீகத்தை பேசினா அவர் மேல நடவடிக்கை எடுக்கலாம். அவர் ஆன்மீகவாதின்னு சொல்லி அவர் தன்னை பிரபலப்படுத்திக்கிறாரு. அவரை முன்கூட்டியே கூப்பிடும் போது ஆய்வு செஞ்சிருக்கணும். அவர் ஆன்மீக குருவா இருக்கிறவரு ஆன்மீகத்தை பத்தி பேசுவாரு. அவரை ஸ்கூல்ல கூப்பிட்டு தப்புதான் இல்லையா? இந்த இடத்துல அவங்க தலைமை ஆசிரியர் நடவடிக்கை நாங்க தலைமை ஆசிரியர், எங்க ஆசிரியர் சமுதாயம், அதனால காப்பாற்ற வேண்டும் நாங்க அப்படி நினைக்கல. இது இந்த நிகழ்வுக்கு பர்மிஷன் கொடுத்தது தவறு, அதை நாங்க ஏத்துக்கிறோம். தலைமை ஆசிரியர் அதை பாதியிலாவது தடுத்து நிறுத்தி இருக்க வேண்டும் என்பதை தான் நாங்க வலியுறுத்துறோம். அதை செய்யல. ஆனா அந்த ஒரே காரணத்திற்காக ஒரு நல்ல ஒரு தலைமை ஆசிரியரை நம்ம பனிஷ் பண்ணுவது, நடவடிக்கை எடுங்க, அது குறுக்க நம்ம நிக்கல. நடவடிக்கை எடுக்கிறீங்க, இப்போ திருவள்ளூர் மாவட்டத்தில் போடுறீங்க, அதற்கு பதிலாக இங்க சென்னையிலே ஒரு இடத்தை கண்டுபிடிச்சு போடுங்கன்னு தான் சொல்றோம். இது மற்ற தலைமை ஆசிரியர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் இது ஒரு பாடமாக அமையும். எதிர்காலத்தில் இது போல தவறுகள் பர்மிஷன் கொடுக்க கூடாது என்ற எண்ணங்கள் ஏற்படும். ஐயா, நடவடிக்கை எடுக்கணும்ங்கறீங்க, சென்னைக்குள்ளேயே டிரான்ஸ்பர் பண்ணணும், பணியிட மாற்றம் பண்ணணும்ன்றீங்க. அப்ப அதுக்கு பேர் நடவடிக்கை இல்லையா? சென்னைக்குள்ளேயே பண்ணா ஏன் நடவடிக்கை இல்லை? இந்த ஒரு குட் ஹோல்டு இன்ஸ்டிடியூஷன், கொடிகட்டி பறக்கக்கூடிய ஒரு பள்ளி, அந்த பள்ளியில ஒரு தலைமை ஆசிரியர், அந்த தலைமை ஆசிரியரை டிரான்ஸ்பர் பண்ணுவது என்பது ஒரு நடவடிக்கை தான். நல்லா செயல்படக்கூடிய ஒரு பள்ளியில தலைமை ஆசிரியரை நிர்வாகத்தின் காரணமாக வேறு பள்ளிக்கு மாத்துறாங்கன்னா அது நடவடிக்கை தான். அது அவங்கள கிரீடம் சாத்துவது இல்லை. ஆகவே அவங்கள நீங்க திருவள்ளூர் மாவட்டத்தில் போடுறீங்க, அதுக்கு பதிலாக சென்னையில போடுங்கன்னு சொல்றாங்க. அதுதான் அதுலதான் தப்பு. ஜென்மத்தில் பண்ண தவறு தான் மாற்றுத்திறனாளியா வராங்கன்னு சொல்றாரு. மாற்றுத்திறனாளி ஆசிரியர் விமர்சனம் பண்றாரு. அந்த பேச்சு முடிஞ்ச பிறகு அந்த ஆசிரியர் பாராட்டுறாங்க. அப்ப அவங்க மீது நடவடிக்கை எடுத்து தானே ஆகணும். அதான் நடவடிக்கை எடுத்திருக்காங்க. நடவடிக்கை எடுக்க வேண்டாம்னு சொல்லி நீங்க டிரான்ஸ்பர் பண்ணுங்க. ஆனா அது டிரான்ஸ்பர் என்பது ஒரு ஒழுங்கு நடவடிக்கை தான். நீங்க டிரான்ஸ்பர் பண்றீங்க,
அதை திருவள்ளூர் மாவட்டத்தில் போடுவதற்கு பதிலாக சென்னையிலே ஒரு பள்ளியில போடுங்கன்னு சொல்றோம். அதுல என்ன தப்பு?